ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல கூட்டணி கணக்குகள் தற்போதைய தேர்தலுக்கு ஒரு 15 மாதங்களுக்கு முன்பே அதை பற்றி பேச துவங்கிட்டாங்கிறத பார்க்குறோம். எல்லா கட்சிகளையும் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளின் பற்றி பேசும்பொழுது அதிமுக என்ன சொல்கிறேன்னா, கூட்டணிக்கு வருவர்கள் எல்லாருமே கடுமையான டிமாண்ட் வைக்கிறாங்க. 20 சீட்ஸ் கொடுங்க, 50 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட டிமாண்ட்ஸ் வைக்கிறான்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சிகளையும் இப்போ உள்ள இது எவ்வளோ சீட்டு எவ்வளோ நோட்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா கட்சியும், எந்த கட்சியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எங்களுக்கு கூட வருவோம், நீங்கள் எத்தனை சீட் கொடுப்பீங்க, எவ்வளோ அந்த சீட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிற வழக்கு தான் எல்லா கட்சியிலும் அப்படி தான் சீட் ஷேரிங் நடக்குது. அதே மாதிரி அதிமுகவில் கேட்டிருக்காங்க போல். அதிமுகவில் யார் கேட்டாங்கிறதே அவர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். இப்போ சமீப காலமாக அவங்க யாரை கூட்டணி நோக்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் விஜய் தான் அப்படிங்கிறது ஒரு சூசகமாக தகவல் வருது. விஜய் கூட்டணிக்கு வருவாரா, இல்லை இவங்க அந்த கூட்டணிக்கு போவாங்களாங்கிற மாதிரி. ஒருவேளை அதையும் மனசில் வச்சு சொன்னாரா என்னன்னு தெரியல. மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக சொல்லிட்டார் போல மேடையில். சரி, திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒரு வெகுளியான ஒரு அரசியல்வாதி. மேடையில் ஒரு ரூமில் பேச வேண்டியதாக படார்னு ஓப்பன் மேடையில் பேசியிருக்கிறாரு. இது எல்லா அரசியல் கட்சிகள்லையும் இருக்கிறது தான். நீங்கள் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு, மற்ற கட்சிகளை சொல்லலை, அண்டர் கிரவுண்டில் டீலிங் முடிச்சுக்குவாங்க. இதை இவர் ஓப்பனாக சொன்னதுனால ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. இது ஒரு நெருக்கடி தான். சொல்ல போனாப்ப இந்த மாதிரியான லூஸ் டாக்ஸை அரசியல்வாதிகள் தவிர்த்துருவாங்க. பட் இவர் ஓப்பனாக பேசுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்களோட பொதுச் செயலாளர் எனக்கு என்ன ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னா, மீடியாவை அட்ரஸ் பண்ண வேண்டாம், மீடியாவை பேசும்பொழுது நீங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீடியாவை நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன், ஆனால் மேடையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை பேசிட்டார். அதை எங்கே பேசுகிற என்ன பிரச்சனை இருக்கும் அதை இங்கே பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ இலைமறை காய்வாக நீங்கள் சொல்ல மாதிரியான விஷயம் இருக்கும். ஒரு கட்சி கூட்டணிக்கு போகிறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் வெளிப்படையாக அந்த விஷயத்த சொல்கிறது மூலமாக யார் அந்த 100 கோடி 50 கோடி கேட்குறவங்க, அவங்க கூட கூட்டணி வச்சவங்க, வைக்க போகிறவங்களாம், இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் மாறும். இது எப்படி இது ஒரு நெருக்கடியை கொடுத்துரும். இப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் நான் அவங்கள்ட்ட இந்த இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங், இதை ஓப்பனாக யாரும் பேச மாட்டாங்க. முந்திலாம் ஒரு கட்சியுடைய கூட்டணிக்காக ஒரு கட்சி வச்சிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியே கொடுத்தாங்கன்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க, எங்களோட கூட்டணி வாங்கணும். ஒரு தேர்தலில் சில கட்சிகளை எங்கள் கூட்டணிக்கு வேணாம், அந்த கூட்டணிக்கு வேணாம், நீங்கள் தனியாக போய் நில்லுங்க, அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை கோடிகள் வேணுமோ கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதான் வரலாறு நடந்திருக்கு. அப்போ இப்போ கூட்டணிங்கிற போது அது ரெண்டும் சேர்ந்து தான் வருது. இதை இவங்க ஓப்பனாக அதுவும் பொது மேடையில் பேசுகிறது ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. நாளைக்கு இவரை ஒரு சீனியர் பர்சனாக இருக்கிறாரு, மூத்த நிர்வாகி. அப்படிங்கும் போது இவர் தலைமையில் ஒரு குழு போட்டப்போ இவரை பேச்சுவார்த்தைகளை அமைச்சா என்ன ஆகும்? வெளியில் ஆமாங்க அவர் 100 கோடி ரூபா கேட்டாருங்க, நாங்கள் 70 ரூபாய்க்கு 40 ரூபா வரைக்கும் பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி பேசிடுவார். அப்படிங்கும் போது இது அவர் ஒரு வெகுளியான நபராக இருந்தாலும் கூட அரசியலுக்கு சில கட்டுப்பாடுகள் வேணும் இல்லையா, அதை மீறி பேசியிருக்கிறார். இது கூட்டணிக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு தயக்கத்தையும் நெருக்கடியும் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ நாளைக்கு ஒருவேளை பாமக கூட்டணிகளை கொண்டு வராங்களோ, இல்லை தேமுதிக உள்ளே கொண்டு வந்தாங்க கூட, கூட்டணி எல்லாம் அமைச்சதுக்கு பிறகு பத்திரிகைகளில் ஒன்றா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பத்திரிகைகளை சந்திக்கும் போது இல்லை பத்திரிகைகள் ஒரு கேள்வி கேட்பாங்களே, அதிமுக வந்திருக்கீங்க 50 கோடி 100 கோடின்னு ஒரு கேள்வி டக்குன்னு அவங்கள பார்த்து ஏதாவது ஒரு கட்சியை பார்த்து டக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க அதை எப்படி அந்த இல்லை ஆல்ரெடி தேமுதிக அவங்க கூட்டணி தான் இப்போ இருக்குது. போன நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அந்த கூட்டணி தான் இருக்குது. மற்ற கட்சிகளில் கூட்டணியில் வர்றப்ப மொத்தமாக சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒரு நாகரீகங்கிறதே அதை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. கேட்டாலும் கூட நாங்கள் கொள்கை ரீதியான பேசுறதுக்கு சொல்லியே தரணும், நாங்கள் கொள்கை ரீதியான நோட்டுக்காக சேதப்பட்ட கூட்டம் கிடையாது, நாங்கள் கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்கிறோம், பாசிச பாஜகவையும் ஊழல் திமுகவையும் எதிர்ப்பதற்காக நாங்கள் ஓரடியில் திரண்டிருக்கிறோம், எங்களுக்கு காசு முக்கியமில்லை, நோட்டு முக்கியமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியல்வாதிகள் நாக்கு எலும்பில்லாத நாக்குன்றாங்களா, அது அரசியல்வாதிக்கு மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. இந்த கூட்டணிக்கு போனால் அந்த கூட்டணிக்கு ஃபேவராக பேசுவாங்க, இந்த கூட்டணிக்கு போனால் அந்த கூட்டணிக்கு ஃபேவராக பேசுவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட மைனூட்டான அரசியல்வாதிகள்லேயே திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியான ஆட்களும் இடையில மாட்டிக்கிறது. அதிமுக நிர்வாகி சீனியர் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலரை தவிர எல்லாருமே பெரும்பாலும் அப்படிதான் வச்சுருப்பாங்க. இதனால தான் இன்னமும் தெரியல, ஜெயலலிதா அவர்கள் யாரையும் நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கு இப்போ தான் தெரியுது உங்களை ஏன் அவங்க வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு.
அதை சமாளிப்பாங்க. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட 1000 வழிகள் இருக்கும். ஓகே. அரசியல்வாதிகளோட நாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. புதியதாக அரசியல்வாதியாக வர இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் அதிமுகவும் தான் சேர்ந்து பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவில் சில செய்திகள் முன்னுக்கு பின் ஒரு முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு முறை அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்கிறாங்க, மாறி மாறி வந்துட்டுருக்கு. இப்போ அவர் எப்படி நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் விஜய்க்கு இது இந்த விஷயம்லாம் எவ்வளோ நெருக்கடி அமையும் பார்க்க? இல்லை, முதல்ல அவர் அரசியல்வாதியாக பேசுகிற பிறகு தான் வந்து அவர் நாக்கு எப்படி பேசுகிறது தெரியும். ரெண்டாவது, இந்த கூட்டணி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு பிளவுபட்ட அதிமுகவையும் ஒன்றும் சேர்க்க மாட்டேங்குது எடப்பாடி. இப்போ நீங்கள் எடப்பாடி ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், அவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். சசிகலா என்கிற அந்த ஒற்றை புள்ளி தான் இத்தனை பேர் உருவாக்கியிருக்கு. அவர் கிளைக்கல செயலாளராக இருந்தேன், கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து வந்தேன், நான் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தேன், அமைச்சராக இருக்கேன், எல்லாம் இருந்தீங்க. இது மாதிரி கட்சியில் 1000 பேர் இருக்கிறாங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்கியது யார்? உங்களுக்கு அத்தனை பேர் இருக்கப்போ நீங்கள் வந்து உங்களை மட்டும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஹெட் மாஸ்டர் ஆகணும் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது செஞ்சது யாருன்னா சசிகலா. ஆனால் அவர்களே நீங்கள் வந்து உள்ள நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு உங்கள் மனசு இல்லை. அவங்கள்ட்ட பெருசாக நீங்கள் வந்து அதிகாரம் பண்ண போகிறது கிடையாது, வயசாயிருச்சு. இருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள வந்து அரசியல் உள்ளே கூட்டு வந்து ஒரு அவைத்தலைவராகவோ இல்லை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஏதாவது ஒன்று ஆக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளரும் நிற்கலாம். அந்த மாதிரி அதிமுக செய்யாமல் இருக்கிறதுனால, எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் இருக்கிறதுனால அது அவரோட தவறான முடிவு நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்களா? 100% தவறான முடிவு. பிளவுபட்டிருக்க போய் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் வந்து அந்த தென் மாவட்டங்களில் திருச்சியை தாண்டி தஞ்சாவூர் பெல்ட்டாக இருக்கட்டும், அந்த பக்கம் மதுரை, திண்டுக்கல், ராமநாடாக இருக்கட்டும், இந்த பகுதிகளெலாம் பல இடங்களில் வந்து வாக்கு சரிவு வந்து வீழ்ந்தது காரணம் பல அதிமுக நிர்வாகிகள் வந்து வேறு மாற்றுக் கட்சிகளுக்கு போயிட்டாங்க. பல பேர் ஓட்டே போடாமல் இருக்கிறாங்க. ஒரு பெரிய சரிவு தானே. லாஸ்ட்டாக நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிக்கு மேலே ஒரு பெரிய அளவு ஃபேக்டர் கிரியேட் பண்ணிச்சு. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய பிளவு தான். கட்சி வந்து வெற்றி நோக்கி போகக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய சரிவு அப்படின்ற அளவில் அதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு பிளவுபட்டிருக்கு. இவங்க சொல்கிறாங்க, நான் எங்கே பிளவு நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க, அவர் தாங்க அடுத்த பொதுச் செயலாளர். நீங்கள் வந்து திருப்பி பிளவுன்னு இருக்கீங்க. பிளவுன்னு சொன்னால் ராம்நாட்லையும் தேனியிலையும் ஏன் 3வது இடத்துக்கு போச்சு அதிமுக? புது சின்னத்தில் பலாப்பழம்னு ஒரு சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்கிறாரு. 2வது இடத்துல அவர் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டிடிவி தினகரன் அங்கே போய் நிற்கிறாரு, குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். அவர் 2வது செகண்ட் பிளேஸ்க்கு வர்றாரு. இப்போ அதிமுக அந்த ரெட்டலையே தள்ளி விட்டுருச்சுல அந்த வாக்குகள். ரெட்டலையே அவங்க ஏற்றுக்கலையே. இப்போ அவங்க தென் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய கோபம் இருக்குது. சமீபத்தில் ஆர்வி உதயகுமார் காரில் போகிறப்ப கூட ஒரு காரை மறைச்சி பெரிய அளவில் டிடிவி தினகரனை பேசிட்டாங்கன்னு இருக்கு. இன்னமும் அதிமுக நம்மளுடைய கையில் இருந்ததை பிடுங்கி இன்னைக்கு வேறு பக்கம் கொண்டு போயிட்டாங்கிற ஒரு கோபம் முன்னோக்கி இருக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. இதே மாதிரி தனித்தே நின்றுருந்தாங்கன்னா அவரால் ஒருபோதும் ஒரு காலத்தில் வெற்றி பெற முடியாது. எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்கணும். அப்போ ஒன்றிணைக்க வேண்டிய வேலையை அதிமுக செஞ்சால் தான் அதிமுக பலப்படுங்கிறது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு விருப்பம் ஆசை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் அதை செய்ய மாட்டேங்கிறார். பட் அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுறாருன்னா, கூட்டணி கட்சியினுடைய வலுவில் நம்ம வந்து எலெக்ஷன் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி கணக்கு தான் போகிறாரு. இப்போ அது அவருக்கு கை கொடுக்குமா? கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் எந்த கூட்டணி உங்களுக்கு உள்ளே வரப்போகிறாங்க? திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக கூட்டணியை வந்து கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்குது. மற்றபடி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்குது. 2019, 2021, 2024 தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அவங்க எல்லாம் ஒரே ஒத்த புள்ளியில் நிற்கிறாங்க. மாநில சுயாட்சி, பிஜேபி எதிர்ப்பு, சமூக நீதி, அதில் எல்லாத்தையும் ஒற்றை கருத்தில் நிற்கிறாங்க. இவர்களை நம்பி போக முடியலையே. பாஜக எதிர்ப்பில் இவங்க வந்து ரொம்ப ஒரு பாலிஷாக தான் இருக்கிறாங்க. பட் சட்டப்பேரவை தேர்தலும் களம் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ அங்கே இங்கே இருக்கிற பிரச்சனை தானே பார்ப்பாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அந்த 5 ஆண்டு ஆட்சி, அதில் மக்கள் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி ஓட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதிமுக இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்குது, ஒரு பலமாக இருக்குது, அவருக்கு ஓட்டு வங்கி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மற்ற கட்சிகளுடைய எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்கு இல்லையா. ஒரு கட்சியும் குறைந்தபட்ச வாக்குகள் வந்தால் கூட அது ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்குது. அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்குது, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்குது. அதை மீறி யார் அங்கே போவான்? கம்யூனிஸ்ட்டுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவை நம்புவாங்களாங்கிறது தெரியல. பிசிக இல்லைங்கிறது கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டார். 2024 திமுக கூட்டணி தான் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டாரு. வேறு யார் போகிறா? முஸ்லீம் லீக்குக்கெல்லாம் மத அமைப்புகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே சாய்ஸ் வந்து விஜய் தான். விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்குவார் எடப்பாடி பழனிசாமினா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல என்ன விஷயங்கள் பேசப்படுதுன்னா, இப்போ செய்தித்தாளில் கூட செய்திகள் வந்துச்சு, பல மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொன்னாங்க 60 சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். பிறகு வந்து சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க, விஜய் கொடுத்துட்டு சிஎம்மாக இவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி கணக்கு, அப்படி ஒரு கணக்கு போட்டதாகவும் சொன்னாங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தார்னா நிச்சயமாக அது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சச்சரவு உண்டாக்கும் இல்லை? கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். அது இல்லைங்கிறது திட்டவட்டமாக பல முறை அறிவிச்சிருக்கிறாங்க. அது வரமாட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
விஜயை வந்து கூட்டணியில் கொடுத்து இவ்வளோ சீட் கொடுத்து அவர் எதிர்க்கட்சி அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு அதிமுக கொண்டு வருமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் அது விஜய் மறுக்கிறார். எங்களுடைய தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி, நாங்கள் தான் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறோம்ங்கிறது திரும்ப சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணின்னு பரவலாக போகிறப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நாங்கள் தனிச்சு தான் அப்படின்றது. அப்போ விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதான், தனிச்சு நின்று வாக்குகளை பிரிக்கிறது தான். அப்படிங்கும்போது கூட்டணிக்கு வர்றதுக்கு அது வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய், அதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறது மற்ற சில சின்ன கட்சிகளை சேர்த்து தான் 2026 கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. என்னுடைய கால்குலேஷன் என்னன்னா, பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் பயணப்படும். இன்றைக்கி அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட வேறு வழியே இல்லாமல் பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக இந்த ஒரு அணி தான் ஃபார்ம் ஆகும். இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஒரு புள்ளியில் இணைகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் செதஞ்சு போனால் நிச்சயமாக மீண்டும் திமுக வரதான் வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு ஃபேக்ட்ரு, பிறகு அதிமுக பிஜேபி ஒரு ஃபேக்ட்ரு, இவங்க தாண்டி மற்றதெல்லாம் ஃபேக்டர் இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்க தானே பாஜக விரும்புவோம். அதை தான் சொல்கிறேன், விஜயை தவிர்த்து விட்டு இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க. விஜயை தவிர்த்தாலும் விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்கு தான் பிரிக்க போறாரு. ஆமாம், அதுக்கு அதான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக அப்படி மொத்தமாக விழுமாங்கிற சந்தேகம். அது விஜயை வச்சு அதை பாதியை காலி பண்ணிடுவாங்க. இளைஞர்கள் வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜயை வச்சு வாங்கி ஸ்பாயில் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண வழி பார்ப்பாங்க. இப்போ தனியாக நின்று 2024 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியல, பாமக வெற்றி பெற முடியல, பிஜேபி வெற்றி பெற முடியல. அதே மாதிரி 21 தேர்தலில் அவங்க ஜாயின் பண்ணி நிற்கிறப்ப 80 தொகுதி வந்துச்சு, அதிமுக வந்துச்சு, 4-5 பாமக வந்துச்சு, பிஜேபி ஒரு 4 சீட் வந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. வரக்கூடிய தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி தான் வறுமை ஒழிய விஜய் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. விஜய் கொடுக்கப்பட்டது என்னன்னா, அந்த இளம் வாக்காளர்கள், பிஜேபி, அதிமுக வேணாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர் இருக்காங்க, அந்த வாக்குகளை ஸ்பாயில் பண்ண வைக்கணும், ஸ்பாயிலராக யூஸ் பண்ண வேண்டிய வேலையை தான் விஜய் வச்சு செய்வாங்க. இப்போ திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு போட்டுற மாட்டாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிமுக ஏறக்குறைய அந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ இளைஞர்கள் செல்வாக்குங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இளைஞர்கள் யாரும் நம்ம கட்சிக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதை வந்து நேரடியாக திமுகவுக்கு போயிடக்கூடாது. அப்போ விஜயை வச்சு அதை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இல்லை, இப்போ என்னோட நோக்கம் என்னன்னா, விஜயை பாஜக களத்தில் இறக்கி விட்டுருக்கு, அவருக்கு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்றீங்க. அந்த அஜெண்டா என்ன அஜெண்டானா, திமுக எதிரான அரசு செய்யணுங்கிறது அஜெண்டா. அப்படி இருக்கும்போது திமுக எதிரான வாக்குகளை விஜய்க்கு ஒன்ற வாக்கும் அதிமுக செல்கிற வாக்கும் ஒன்றா சேரும் பொழுது திமுக தோல்விக்கு வழிவகுக்கும். அதை தான் பாஜக விரும்பணும். அப்படி விரும்பாமல் அவர் மட்டும் தனியாக களமாட செய்கிறது மூலமாக அது மீண்டும் திமுகக்கான ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தான் கொடுக்கும். இல்லை, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நேரடியாக அதிமுகவுக்கு வருமாங்கிற சந்தேகம் இல்லை உங்களுக்கு. அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் தான் அவரும் இதோட சேர்ந்துட்டா விஜய்க்காக அந்த கூட்டணியில் போய் வாக்கு போடுவாங்களே. அப்படி விஜய் வந்து கொள்கை ரீதியாக எதிர்த்து முடிவு பண்ணிட்டாரு. கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறேன், அரசியல் ரீதியாக திமுக எதிர்க்கிறேன் முடிவு பண்ணிட்டாரு, அது அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அப்படி உள்ள வருவார். விஜயை தனியாக நிற்க வச்சு இளம் திமுக, அதிமுக பிடிக்காதவர்களோட வாக்குகளை வாங்கணும், அதை ஸ்பாயில் பண்ணணுங்கிறது தான் விஜயோடைய அஜெண்டா. இந்த கூட்டணி தான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரால் வந்து 26 பாஜக தவிர்க்க முடியாது, தவிர்த்துட்டு ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. பாஜகவை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லை, பாஜக எடப்பாடி தவிர்த்துட்டு ஆட்சி பண்ண முடியாது, கூட்டணி அமைக்க முடியாது. அந்த சூழ்நிலை தான் நிற்கிருக்கு. இதே நிலைமையில் பாஜக 2026 தேர்தலில் தனிச்சு நின்னா ஒரு சீட் கூட வாங்க முடியாதுங்கிறது பாஜகவுக்கு கண்டிப்பாக தெரியும். பாஜக எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். 18% பல கட்சி தலைவர்கள் போட்ட வாக்குகள்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்க கணக்கு சொல்கிறாங்க. உண்மையிலே பாஜக பார்த்தோம்னா 5-6% வாக்குகள் தான், அது பெருசாக இன்க்ரீஸே ஆகலை. அப்போ போன 2021 தேர்தலில் அதிமுகவுடைய செல்வாக்கு, அதிமுக எங்கெங்கெல்லாம் கொங்கு பகுதியில் செல்வாக்காக இருக்கோ, அதிமுக ஈரோட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது அதிமுக ஓட்டு. இங்கே திருநெல்வேலியில் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு நாராயணனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஜெயிச்சிருக்காருன்னா அங்கே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்களோ ஒழிய தனிச்சு நின்று அவங்களால ஜெயிக்க முடியலையே. தனிச்சு நின்று பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. பொண்ணுங்க வாக்கு வங்கி எங்கே வளர்ந்துருக்கு, வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு, நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொன்னால் கூட பாஜகவினுடைய முக்கிய மாநில நிர்வாகிகள் பலரும் டெபாசிட் போயிருக்காங்களே. திருவள்ளூர் டெபாசிட் போயிருக்கு, பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. அப்படிங்கும் போது இது தனிச்சு நின்னா வேலைக்காகாது. அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஓட் பேங்கை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அதிமுக வரும். அப்போ அதிமுக பிடிக்காதவர்களுடைய வாக்கு எங்கே போவோம், அது தனியாக ஒரு ஆள் நிற்க வைப்போம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் ஏற்கனவே வேற ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அது வேறு மாதிரி ஆனதுனால இப்போ புதுசாக ஒருத்தர் இறக்குறாங்க. வேறு இதில் ஒன்றும் பெரிய அரசியல் கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு வேலையை எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட வாக்கு வாங்கி வச்சிருக்கு, கொள்கை ரீதியான கூட்டணி இருக்குது, மக்களை சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து 5-6 தேர்தலில். அப்படிங்கும்போது அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் தொடர்ந்து செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்டணி கணக்குகள் இப்படி தான் அமையும்னு சொல்லி நீங்கள் ஒரு சில ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் கணக்கு எப்படி பார்க்கும்போது இப்போ 26 களம் யாருக்கு சாதகமாக அமைன்னு பார்க்குறீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா திமுக தான் சாதகம். திமுக தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அதையும் தாண்டி
திமுகவினுடைய இந்த நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே வந்து அந்த நலத்திட்டங்கள் போய் சேருது மாதம் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், வயதான பெண்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேரடியாக போய் சேருது. இலவச பேருந்து தான் வந்து அடிப்படை மக்கள் வந்து சாமானிய மக்களுக்கு நேரடியான அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேருது. அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பாக மாறாது. மேல்மட்டம் பிசியில் இருக்கக்கூடிய வாக்குகள் மாறுமே ஒழிய அந்த சி சென்ட்ரல் இருக்கக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக மாறாது. அந்த வாக்குகள் ஒரு பெரிய ரோல் பண்ணும். 2வது ஆளும் கட்சி, அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க. 2வது கூட்டணி கட்சியினுடைய அந்த பலம், வாக்கு வங்கி, இதெல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் சார், கூட்டணி கணக்குகள் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, 15 மாதமாக இருக்குது எலெக்ஷனுக்கு. எப்படி அமைய போகுது, களம் யாருக்கு சாதகமாக அமைய போகுது, அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.